வண்டி எண் 1638 புனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வயா பால்கா திருச்சூர். தமிழகத்தில் எப்ப பார்த்தாலும் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்யலாம். இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்பதை விளக்கும் காந்தி. पोत्तेरी स्टेशन. Which station, bhai? पोत्तेरी स्टेशन भैया. Share auto come on. Come. I am share auto come on. Auto will fill and come भैया. ஒருத்தவங்க வந்து சேர்ந்துட்டு இருக்கானுங்க. ஹிந்தியும் தெரியாது, தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. பொழைக்க மட்டும் பேசுறது மட்டும். Nothing. Wait. Auto come. Wait. என்னப்பா எங்க ஏரியாவில் வந்து பிஸ்கெட் போட்டுட்டு இருக்க? நான் ஏரியா விட்டு ஏரியா வந்தா பொண்ணை பார்த்தா தானே தப்பு. வாயில்லா ஜீவனுக்கு பிஸ்கெட் போடுறான், அதை போய் தப்புன்றீங்க? டேய் அறிவியல உனக்கு, நீ பாட்டுன்னு வந்து பிஸ்கெட் போட்டு போயிடுவ. அப்புறம் நைட்டு எங்களை தானே வந்து கிடைக்கும். எங்க வீட்டுக்கு வந்து என்னடா பண்ணுவேன்? அப்படிதான் பண்ணுவேன். வாடான்னு தான் பேச முடியும். பின்ன எங்க ஏரியாவில் வந்து பிஸ்கெட் போட்டு நாய்க்கு பிஸ்கெட் போட தான் செய்யணும். கேட்பேன் என்ன பண்றியா பண்றா பாக்க. இது மாதிரிலாம் பண்ணா நான் அப்படிதான் பண்ணுவேன். என் ஏரியாவில் வந்தா யாரும் கால் பண்ணா அவ்வளோதான். இப்போ நீங்க ஓவரா பண்றவெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. போடா. हाँ बोलो माँ. क्या? कुछ नहीं होगा माँ. हाँ कॉलेज में जा रखी हो ना माँ. हाँ ठीक है माँ, ठीक है माँ. டேய் ஒரே வடக்குன்னு சொல்லியா இருக்கடா. டேய் நல்லா முள்ளடா. டேய் ஒருத்தன் வரான், என்ன ஸ்டேஷன் ஏது ஸ்டேஷன் கேக்குறாங்க, போட்டிருக்கு. அவனுக்கு படிக்க கூட தெரியலடா. அப்புறம் இங்க ஒரு வடக்கி உக்காந்துருக்காடா, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. புரியாதா? அவங்களதான் இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. எனக்கு தமிழ் தெரியும். இதுதான் தமிழ் பீப்புளோட வேலையே, எல்லாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டியது. சும்மா எல்லாரும் சொல்லாதீங்க. சொல்ற தகுதி உங்களுக்கும் கிடையாது, உங்க கவர்மெண்ட்டுக்கும் கிடையாது. என்ன தமிழ் நான் இங்க வந்தா கத்துக்கிட்டேன், பட் ஹிந்தியும் இங்கிலீஷும் பை பர்த்லயே எனக்கு தெரியும். அப்படிதாங்க எங்களுக்கும் தமிழ் பிறந்ததே தெரியும். நீங்க பாட்டு இங்க திணிக்க வருவீங்க, நாங்க அதுக்காக உயிரை விடணுமா? ஏன் விடணும்? ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கோங்க. அந்த லாங்குவேஜ் காரனே இங்க பானிபூரி வைக்க பொழைக்க வரும்போது நான் ஏன் அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னு கேக்குறேன். நாங்க ஒன்னும் இங்க பொழைக்க வரல, படிக்கவும் சம்பாதிக்கவும் தான் வந்திருக்கோம். இது சம்பாதிக்க வரனா எப்படி? இது கும்பமேளான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல நார் அடிக்கிறீங்களா, அது மாதிரியா? நீங்க மட்டும் என்ன குரு பூஜைன்ற பேரை கார் அபியூஸ் பண்ணல? பொண்ணுங்க 5 வயசு 10 வயசுன்னு பார்க்காம ரேப் பண்ணல? சரிங்க, அதெல்லாம் இங்க நடக்குதுதான். ஆனா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்க சங்கி கவர்மெண்ட் எங்க போச்சு? சும்மா சாட்டில் அடிச்சா மட்டும் போதுமா? போன உயிரெல்லாம் வந்துருமா? மணிப்பூருக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்களே, கவன் விஷயமும் ஒரு இதன் அவசியம் நடக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எங்க போச்சு உங்க கவர்மெண்ட்? அதெல்லாம் தளபதி வந்தா மாத்திருவாரு. இப்ப இருக்கிற தளபதியா இல்ல வரப்போற தளபதியாப்பா? சரி, இதெல்லாம் நடந்ததுக்கு நீங்க ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருந்தீங்க. ஆமா, ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா? எப்படி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மஸ்தி போயிட்டீங்களா, அது மாதிரியா? நீங்க பார்த்து வளர்ந்த முஸ்லிம்ஸ் வேற, ஆனா நான் பார்த்து வளர்ந்த முஸ்லிம் வேற. நீங்க நெய்பர் நினைச்சிட்டு ஒருத்தர் கண்ணெடுத்து மூஞ்சி மறைச்சா எப்படி இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனா, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் ராமர்ஸ்ல எடுத்து போய் மஸ்திக்குள்ள வைக்காம இருந்தா இன்னைக்கு 2 நாட்டுக்குள்ள பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா? இந்தியோட ரெப்ரசன்டேட்டிவா ராமரை காட்டுவீங்க, கிருஷ்ணரை காட்டுவீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை வரும்போது ராமகிருஷ்ணன் லால் கிருஷ்ணன் பேர் வச்சவங்க தான் அன்னைக்கு இருந்த பொம்பளைங்க படை பிடிச்சி ஈத்தவனுங்க எல்லாருமே. ராவணன் பொம்பளை பொறுக்கின்னு காட்டுவீங்க, ஸ்ரீலங்காவை தப்பான நாடுன்னு சொல்வீங்க, தமிழர்களை கெட்டவங்கன்னு சொல்வீங்க, உங்களோட படங்கள்ல சீரீஸ்ல எல்லாத்துலயும் சொல்வீங்க. அதெல்லாம் பார்த்து நாங்க கவனம் இருக்கணுமா? எங்களால அது ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் மாட்டோம். உங்க ஸ்டேட்ல மட்டும் என்ன ஓடுற பஸ்ல பொண்ணு ரேப் பண்ணல? நீங்களாம் அப்படி தெரியுமா? காஷ்மீர் இஷ்யூ வரும்போது சரி, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை நடக்கும் சரி, நமக்கு என்னப்பா இதெல்லாம் நார்த் இந்தியன் பிரச்சனை சொல்லி சும்மா விட்டுட்டீங்க. இப்ப மட்டும் ஏன் வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க இங்க ஒற்றுமையா தானே இருந்திருக்கோம். எந்த வேறுபாடு இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கும்போது சரி, எது நடக்கும்போது சரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த வேறுபாடு இல்லாம நாங்க ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம். என்னதான் எங்களை கம்பேர் பண்ணி இங்க கிரேட்னு சொன்னாலும்
ஒரு டாகி விஷயத்துல கூட சரியான டெசிஷன் எடுக்க முடியலையே. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இங்க ஒரு நல்ல லீடர் வந்திருக்கணும்ல. ஜென்சி ப்ரொடெஸ்ட் நடத்திட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த நேபாள யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு நல்ல ரெப்ரஸன்டேட்டிவ் வரணும், ஒரு யங்ஸ்டர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல அரசியல்வாதி வரணும். அதெல்லாம் இங்க நடக்காம இருக்கும்போது இங்க எதுவும் மாற்றவும் முடியாது, மாறவும் மாறாது, இப்படியே தான் இருக்கும். முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, மாற்றி மாற்றி கேள்வி வந்தது தவிர பதிலே வரல. நீங்கள் உங்கள் மக்கள் மேலேயும் மொழி மேலேயும் கடவுள் மேலேயும் வச்சிருக்கிற அக்கறை எனக்கு புரியுது. ஆனால் இதுவும் செல்ஃபிஷ் நோட்டில் தான் வருது. நீங்கள் என்னங்க சொன்னீங்க, மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜாதி மொழி இனம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சம நினச்சாலே இங்கே இருக்கிற பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடுமே. அப்புறம் நீங்கள் தலைவர் வந்தால் மாறும், தளபதி வந்தால் மாறும்னு சொன்னீங்க. யார் வந்தாலும் நீங்கள் மாறணும்னு நினச்சாதான் இங்கே இருக்கிறது எல்லாமே மாறும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது நின்று வேடிக்கை பார்க்காம அதை தட்டி கேட்டாலே இங்கே இருக்கிற பிரச்சனை மொத்தமாக போயிடுமே. அப்புறம் இண்டிஜினியஸுக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களால மாற்ற முடியும். ஆனால் உமன் ஃப்ரீடம்க்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களால மாற்ற முடியாது. அது சங்கி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நானும் ஜெனசி ப்ரொடெஸ்ட், நீட் ப்ரொடெஸ்ட் பார்த்துருக்கேன்ல. நான் ஸ்டாப்பிங் வந்துருச்சானா? ப்ரோ நீங்க சாரி. நானும் சாரி. ஆக்சுவலாக என் தாட் தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு. நானுமே செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்ல. நானும் எங்கள் மேலே இருக்க மிஸ்டேக்ஸை மாதிரி உங்கள் மேலே இருக்க மிஸ்டேக்ஸை மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். சாரி. கரெக்ட். நீங்கள் பேசுறதுல வச்சு நான் கூட நீங்கள் கம்யூனிஸ்ட்க்கு அகெயின்ஸ்டான ஒருத்தர், இந்த கேஸ்ட்டு ரிலீஜியன் கல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் நினச்சிட்டேன். சாரி. நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். எப்போ நம்ம நாட்டில் கல்ச்சர் மண்ணாங்கட்டி ரிசர்வேஷனோட புரிதல் அளவுக்கு வருதோ அப்போ தான் இங்கே ஈக்குவாலிட்டியும் வரும், விமன் ஃப்ரீடமும் கிடைக்கும். கரெக்டு. சரி, உங்கள் பேர்? ரியா. உங்கள் பேர்? சாம்வி. ஹலோ பையா, மன்னிச்சிரு பையா. क्या? நத்திங். हेलो डे सॉरी डे कट பண்ணிட்டேன்டா டேய். माँ मुझे लगा कि मेरे दिमाग में सब कुछ नहीं है माँ, बट अब पता चले कि ये सही नहीं है माँ. बाय. ஏதோ வடக்கன்ஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சேன்டா. சில பேருக்கு அறிவும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. என்ன மச்சான் திடீர்னு மாறிட்ட?